வெல்கம் டு தி பாய்ஸ் பிளாக்ஸ். அங்க சொன்ன மாதிரி பெசன்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. ஃபுல் ஃபன் தான் இன்னைக்கு. வீடியோல ஃபுல்லா பாருங்க. அன்னைக்கு மதியம் வந்தப்போ பெருசா சும்மா வந்து சுத்தி மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மச்சானுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு பாக்கலாம்னு ஒரு முடிவு வந்துருக்கோம். பாருங்க கிளிசல்சியம் இருக்கு. கிளிசல்சியம் பார்த்து இன்னைக்கு ஃபன் பண்றோம். நான் பணம் போறது கிடையாது. முதல்ல யாராச்சும் ஒருத்தர் உட்காருங்க, 2 பேர் உட்காருங்க. 3வது ஆளா நான் உட்காரலாம் தெரியாது. எப்ப இந்த மாதிரி எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. இருக்கிறதுலே வாழ்க்கை உனக்கு தானே மோசமா இருக்கு. எங்க கூட சென்டர்ல நல்லா இருக்கு. யாருல இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எனக்கு மேல 2 பேரும் உட்கார மாதிரி தான் நான் உட்காருவேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் உட்காந்துறேன். வீடியோல கூட முதல்ல கூட போட்டுக்கோங்க. ஆனா வீடியோ எடிட்டர் வச்சுக்க சொல்லிட்டேன். 4 பேரும் உட்காருவோம். யார் நல்லா 4 பேரும் கேவலம் வரும். எப்படினாலும் கழுவி வெளியே ஊத்த போறாங்க. ஓகே வாங்க. ராஜாராமனுக்காக சிறப்பான ஒரு ஜோசியம். ராஜாராமனுடைய பேரு உன் பேருக்கு என்ன ராசி? ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசி உள்ள வண்டானா காதல் கலையில் வல்ல வண்டா. நட்சத்திரம் தெரியல. இந்த பேர் வந்து ஜாதகம் பார்த்து வைக்கல. ராஜாராம் பேரு. ஆமா, ராஜாராமன் பேருக்கு சித்திரை நட்சத்திரம் ராசி, துலா ராசி. கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே ராஜா. ஆமா. வேல் உண்டு வினை தீரும், மயில் உண்டு பயமேன், நான் இருக்கையில் நீ கவலைப்படாத செல்ல பிள்ளைன்னு ஐயா முருகனே வந்துட்டாரு. கண்டிப்பா போய் பார்க்கணும். ஆமா, போன ஒரு வேண்டுதல் புரியுதா? போய் ஒரு பூ மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் வாங்கி அந்த ஐயன் முருகன் பேர்லயே அர்ச்சனை பண்ணிட்டு ஏழை எளியவங்க கை கால் கண் போனவங்களுக்கு 10 உயிருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வராங்க. மங்களகரகமா இருக்கும். புரியுதா? இதுக்கு முன்பதான் நடந்த ஒரு கிரகம் கெட்ட டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க போறது தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி எல்லாத்துமே இருக்கு. கேடு கெடுதல் கெட்டது ஆபத்து ஏது இல்ல, கலங்காதன்னு சொல்லிட்டு அந்த கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லாதவன் முருகபெருமானே வந்திருக்கு. சிறப்பா இருக்கு. நல்லா இருக்கு. கல்யாண வாழ்க்கை நடக்கும். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. அப்படி ஒருவேளை உலகத்துல 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடரில் அடிபட உழுந்தடிச்சு ஓடி போடுவா. வாழ்க்கை சனாதிபதி எல்லாம் நல்லா இருக்காரு ராசா. ஒன்னும் குறையில ராஜா. ராசா ஓட்டால முருகனுக்கு வந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு வருஷம் கைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணுதான் வச்சு படுத்துவாங்க. இல்லையா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நன்றி ஐயா. ஒரு வாழ் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன். இளங்கோவனுக்காக சிறப்பான ஒரு ஜாதகம் உண்மையா நன்மையா எடுத்துக்காட்டு. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரம் விருச்சிகம். சரிஞ்சிக்கும். இதுக்கு முன்பதான் நடந்தது 7 உத்தம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். போன ஜனவரியோட எல்லாம் மாறிடுச்சு. புரியுதா? இப்போ இறைவன் நல்ல வகையில வந்து உட்காந்துட்டாரு. தொட்டதெல்லாம் புலங்கும், ஒட்ட வச்சு காய்க்கும், என்ன இருந்து நடக்கும், எடுத்ததெல்லாம் விளங்கும், விரிச்சு அடையும். மலை போல வந்ததெல்லாம் ஐயன் பனி போல் விலக்கி வைப்பார். புரியுதா? பாசத்திலேயே சிறந்தவன் தாய்ப்பாசக்காரன் ஜாதகம். தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஓகே, படிப்பு டபுள். வெளியூர் வெளியிடம் வெளி பயணங்கள் செல்வாக்கு காத்திருக்கு.
இன்று முதல்ல அடுத்தவன் புத்தி அடுத்தவன் சொல்ல கேட்கல. விருச்சக ராசியா தேல் ராசி, அது தேல் இருக்கும், ராசியிலேயே தேல் இருக்கும். கொடுக்கு மாதிரி உங்களுக்கு வாய் தான் போட்டு விஷ கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுவே அவங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா போதும். யாரு பத்தியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? எந்த விதமான காரியம் எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் இருக்கு. கலக்கப்படாம எதை வேணா செய்யலாம். கவலை இருக்க நான் இருக்க கவலைப்படாதுன்னு இணைத்திருக்கப்பட்ட அவன் எதிர்க்கப்பட்ட ஜாதகம் சிறப்பான ஜோசியராஜா. இந்த ராசியை கொண்டு தாய் தந்தை உடன்பிறப்பு யாருக்கும் எந்த கெட்ட கெடுதல் ஆபத்து இல்லை, பயப்பட வேண்டாம்னு முதல் தடவை வந்திருக்காரு. வேற என்ன சந்தேகம்? என்ன கேட்க கல்யாண வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. 27 வயசு. 27ஆ? ஒன்றும் குறையில்லை. சின்னராஜா படிச்சுட்டு இருக்கப்ப இப்போ வேலைக்கு என்னதான் படிச்சப்பல மொத்தத்துக்கு இப்போ எம்பிஏ பண்ணிருக்கேன். 2வது டிகிரி. 2வது டிகிரி. சிறப்பா இருக்கு. ஒன்னும் குறையில்லை. ஓகே, நன்றி. தமிழ் செல்வனுக்காக எடுக்கக்கூடியது எல்லாம் சிறப்பாக இருக்கணும். தமிழ் செல்வனுடைய பேருக்கு எடுக்கப்பட்ட ஜாதகம். தமிழ் செல்வனுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம் ராஜா? துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம். நல்லா இருக்கு ராசா. ஆமா, அதாக கூடியது இந்த ஜாதகன் யமனுக்கு அல்வாவே கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜாதகம். செத்து பொழைச்சவன்டா, யமன பார்த்து சிரிச்சவன்டா. கருமாந்திரம் முடிச்சவருக்கு என்ன வாகனத்துல கூட ஒரு இக்கட்டு அடைகள் நஷ்டகட்டம் கூட வந்திருக்கணும். தலைக்கு வந்ததெல்லாம் கலப்பா வளர்த்து. இனி எந்த விதமான ஒரு ஆபத்தோ கஷ்ட நஷ்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிவன் இந்த வருஷத்துல உங்க வீட்டுல 3 காரியம் நடக்க வேண்டியது யோக பலன். 1, ஆணு பெண்ணுக்கு உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம். 2வது இடம் வாங்க, வீடு கட்ட. புரியுதா? வாகனங்கள் ராசி நிறைய இருக்கு. செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம், திருப்தி அடையும். புரியுதா? ஆமா, இந்த ராசிக்கு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிட்டு மட்டும் செய்யக்கூடாது. ஆமா, அது விலங்காது விருத்தி அடையும். அவங்க கண் பார்வையிலேயே அளந்துருவாங்க. கரெக்டா பேரம் பேசி வாங்குவாங்க. 300 ரூபாய் சொன்னா கூட அதை 30 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்க கூட திறமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா 30,000 ரூபாய் பைக்கை தொலைச்சிருவாங்க. வாயையும் ஓட்டையை பறிச்சுட்டா, கையவும் ஓட்டையை பறிச்சுட்டா. ஒரே ஒரு சகன் தம்பி, விவரமா கேட்டியா? வாயும் ஓட்ட, கையும் ஓட்ட. ஆமா, படபடன்னு பேசுவோம், படபடன்னு மனசு கட்டும். உள்ளத்தில் இறைவன் கெட்டணத்தை படைக்கிறார். இதுதான் இந்த மாதம் 25ஆம் தேதி பிறகு எல்லா நன்மையும் இருக்கு. என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க? 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். புரியுதா? ஆமா, எந்த காரியம் போனாலும் நடக்கும் நடக்காது என்று வேற்றுமையான என்ன நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நிச்சயம் வெற்றி இருக்கு. கடவுளுடைய துணை இருக்கு. நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டாம்னு அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியமும் அந்த ஜாதகம் சிறப்பான விஷயம். ஒன்றும் குறையில்லை. வேற என்ன சந்தேகம் இருக்கு கேட்கறதா? திருமண வாழ்க்கை அருமையா இருக்கு. உங்க வாழ்க்கையில் ஒரு தர்மத்தாய் தாயா என்ன பசுவும் கண்ணுமா, கையேந்தும் சுந்தரி, கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அன்னலட்சுமி ரேஷன் கடையில் வேலை பார்க்கறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் மனைவியா வருவான்னு என் கிளி சொல்லுது. மனம் போல் மாங்கல்யம், என்ன போல் ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுப்பார். புரியுதா? கண்டிப்பா. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். புரியுதா? 27ல இருந்து 29 வயசுக்குள்ள சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. எந்த கெட்ட கருதல் வராது. மரண நட்சத்திரம் மேசராசி. மரணியில் பிறந்தவன் தரணி அவளன்னு சொல்லக்கூடிய கட்டளை, இறைவன் கட்டளை. பரணியில் பிறந்தவன்டா, தரணிய பொழப்பவன்டா, நல்ல தண்ணி தீவுக்குள்ள கெட்ட தண்ணி அடிப்பவன்டா. தம்பி, இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளை எதிர்காலம் இல்லற வாழ்க்கை சிறப்பா இருப்ப ஆன்னு சொல்லக்கூடிய ஜாதக ராசிக்காரன். சரிதா? உறவுகள் 1 கோடி இருக்கலாம், ஆனா யாராலையும் பலன் இருக்காது. யாரையும் இந்த ஜாதகன் நம்பி வாழ போறது கிடையாது. ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நானே ராஜா, நானே மந்திரி. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாருமே இல்ல. கூட்டுக்காரங்க, கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஷிப்புங்க கெத்தா இருப்பாங்க. எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி அடிச்சவன்? நாங்கடா
என்ன பண்ணுவேன் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுது புரியுதா? ஆமா, பயணங்கள் போகலாமா வேண்டாமா அப்படின்னு மனசுல வேற்று. ஆமா புரியுதா? கண்டிப்பா போகலாம். கஷ்டமோ கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதுக்கெல்லாம் இறைவன் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இனிமே எந்த நஷ்ட கஷ்டமும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. சொல்லுது புரியுதா? கொள்ளாதவன் உட்காந்து பல கஷ்ட நஷ்டங்கள்லாம் உருவாக்கி விட்டு போயிட்டான். புரியுதா? இந்த கை தர்மம் செஞ்சுட்டு கர்ம தர்மம் செஞ்சு உபகாரம் செஞ்சுட்டு அபகாரம் கொடுத்துட்டு கேட்டு அடுத்துட்டு பாங்க. அந்த நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் பற்றி நடக்கக்கூடியதெல்லாம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும். வெற்றி நிச்சயம். கலக்கப்பட வேண்டாம். மேசராசி பலன் வந்திருக்கப்பட்ட ஜாதகம் யார்? ஸ்ரீராமர். வீட விட்டு காடு. 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சிருச்சு. பட்ட துன்பங்கள் இருந்து பட்டாபிஷேகம். புரியுதா? குடும்பத்துல மங்களகாரி நடக்கும். ஒன்றும் குறையில்லை. மனசை போட்டு குழப்பாத. அப்படின்னு வந்துட்டாரு. சிறப்பா இருக்கு. சரிங்க, நன்றிண்ணா. இப்போ ஜோசியம் பார்த்தாச்சு. நம்ம வந்து ஜாலியாக வீட்டுல பேசினே நடப்போம். நம்ம என்ன சாப்பிடுவோம். சரி சாப்பிடுவோம், வெயிட் பண்ண பேசுவோம். ஜோசியம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஓகேவா? ஓகேதான். வந்து மறந்துட்டே இருக்கும். நம்ம ஆக்சுவலா என்ன பேசலான்றது வந்தோம்னா, அவரு ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாரு, பரிகாரம் செய்வாரு, அவரை வச்சு செய்யலாம்னு நினைச்சோம். ஆனா ரீசெண்டா முடிச்சாப்ல, நமக்கு பீஸ்ஃபுல்லா முடிச்சாப்ல. மற்ற ஜோசியக்காரங்க மாதிரி நீ நேரம் நல்லா இல்ல, இந்த மாதிரி கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எப்படி சொல்றது, நம்ம வர்றப்பே ஒரு மைண்ட்ல ஒரு பாரமா வந்த மாதிரி தான் வந்தோம் நம்ம வந்தது. ஆனா அவர் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நமக்கே ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி நல்லா இருக்கு. அதான் நம்ம வந்து நம்ம ஒன்று நினைச்சிருப்போம் அவர் பேசுனது. ஆனா அவரே வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மாதிரி 2026ல நல்ல விதமா பேசுற ஒரே படிச்சேன் அவர் மட்டும். அவரும் அதே வார்த்தை தான் சொன்னாரு. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். 2026 வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சரி, ஓகே, கேம் நடுவோமா? பிரச்சனை இல்ல. அந்த கதையா உருப்படியா பண்ணுவோமே, என்ன பண்றது? பசிக்குதுடா. சரி, ஓகே, அது சாப்பிட போவோம். வாங்க விளையாடுவோம். ஒரு பொருள் இன்னும் எத்தனை நேரம் தான் இப்படியே துடைச்சுக்கிட்டு இருப்ப? நீங்க வெறுப்பாய் இந்த போட்டியை வேணான்னு சொல்ற வரைக்கும். ஓ சாமியோ. 3 அதுல 2 சுட்டுதானா? துப்பாக்கி எப்படிங்கிற? ஒரு நிமிஷம், துப்பாக்கி எப்படிங்க சிவா? தம்பி, யார் கையில வேணா இருக்காங்க, கலவு கையில மட்டும் தான் துப்பாக்கி இருக்கும். பாத்துக்க மச்சான், சுடுறது எப்படின்னு தெரியலடா. டேய், இந்த துப்பாக்கிக்கு என்ன மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? உனக்கு சுடவே தெரியல. ஐயோ, இன்னொருத்தரும் சேர்ந்துட்டானே. அந்த பொம்மை துப்பாக்கிய தம்பி, இத சுடுறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில சுடுறதுதான் முக்கியம். இதையவே சுட வக்கல உனக்கு. நீயும் 1 வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டு, சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா. ஐயா, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கயா. நீங்க ஆளு பின்னாடி மட்டும் வாங்கியா, எவனா குண்டு வச்சு குத்து சொல்லுங்க. காசு கூட தரையாடா. அவன் துப்பாக்கி வேலை செய்யறான். லாஸ்டா ஐயா, பின்னாடி ஒரு ஆளை மட்டும் வச்சு. துப்பாக்கியில ஓட்ட போட்டு ஒரு பருப்படையை சுட்டு கொண்டா போலாம். ரைட், போலாம். ஆனா இப்பெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க. புரி பேக்கெட் தரல எனக்கு. சார் என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். எனக்கு அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன். எனக்கு அப்பவே தெரியும், நான் சுட்டதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு. ஓ மை காட்,
கஷ்டமா இருக்கு. 3 சுட்டியா நீ? தெரியலையே கணக்கு. 5000 மொத்தமா போயிருக்கு. லாஸ்ட் துப்பாக்கி. சுடுறியாடா? எனக்கு என்னன்னா ஒன்னே ஒன்னுதான், இவன் சுத்த கூட ஏத்துனா இவன் ஒண்ணு சுட்டா ஆனப்புல ஆடுவான். என்ன பண்றேன்னு தெரியல. சரி நல்ல மேட்ரு போச்சுடா, மழுப்பிட்டான் அவன். என்னாச்சு? இவனுக்கு எப்படி சொல்றது, பாட்டு போச்சு கேட்டு ரைட் எங்க போவாத்தே? அவ்வளவுதான், போயிட்டு வீட்டுக்கு போவோம் வாங்க. ட்ரை பண்ணுவோம். அடிச்சா ஒரே ஆட்டம். ஜெயிக்கலனா மச்சான் அங்க பலூன் சுடுற வேலைக்கு சேருவான். சார்பட்ட பரம்பரையா விளாக் பண்ணவே வரக்கூடாது. மச்சான் பாலத்து குறிப்பா தெரியும் ஆச்சரியா. போலாம் ஒவ்வொன்றா போலாம் வரிசையா. அதெல்லாம் அடிக்க முடியாதுடா நம்மளால. இங்க எவ்வளவு ப்ரோ? 10 ரிங்கா? ஒண்ணு ஒரு பொருள் மேல பட்டுச்சுன்னா, அதான் பொருள் மேல உள்ள வந்துச்சுன்னா பொருள் நம்மளது. 10 ரிங்கும் ஃபுல்லா விடணும். ஏதாச்சும் ஒரு பொருள் மேல வந்துச்சுன்னா அந்த பொருள், அந்த பொருள் மேல ஃபுல்லா உள்ள பாதிக்கு மேல அந்த மாதிரி அரைக்குறையா விழக்கூடாதுன்னு கரெக்டா. சரி ரைட்டு. என்னப்பா நீ ஆரம்பி. ஏய் கை நடக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ராஜா பொறி தப்பாது. பொறி தப்புனா ராஜா போட்டேன். எந்தாச்சும் போச்சுப்பா. அவன் எங்க எப்படி போச்சு? சார் போடுங்க சார். போடு மச்சான். உள்ளேற தள்ளி ஊத்தியடா. அவர் தானே ஏமாச்சேன் மிஸ் ஆயிடுறா. எல்லாச்சும் பரவாயில்ல, பொருள் வச்சு ரிவர்ஸ்ல போகுது. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தான் எங்கேயோ போகுது. இங்க அங்க ட்ரை பண்ணாத கன்ஃபார்ம் உள்ளது மச்சான். அது கொஞ்சம் டாஸ்கா தான் இருக்கு லாங்ல. இல்லைன்னா மட்டும் ஒரு போட்டு தள்ளிடுவாரு. பக்கத்துல இருக்கிற ட்ரை பண்ணுடா, அதுக்கப்புறம் நாளை ட்ரை பண்ணுவோம். கப்பு முக்கியம் பிகலே. இந்த கோப்பையை பெற்றவர் நமது டியூடு. நீ போட்டல இவ்வளவு பேசுறாருல, இவருதான் போடுவேன். இல்ல இவருதான் எப்படியும் உங்களாது. உள்ள இவனு தான் கேட்டு போனா நாக்கு பண்ற மாதிரி. நீ நானும் ஒண்ணு காந்தி பிறந்த அப்படி போயிரு முடிஞ்சு. அண்ணன் ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படி போடுப்பா. ஐயா அது 2 இல்லன்னா போடலாமா? போடுறா, தூக்கி சொல்லிட்டு இதுலயே அதெல்லாம் போகாத, மேலெல்லாம் போகாத, கீழே போடு. மேல 2 உள்ள போகாது பாத்துக்க. இது வேற. ஓ மை காட். ராஜா கமான் ராஜா. நீ எதையா போடுறானா அதெல்லாம் தட்டி விட்டு இருக்கிறான் பாரு. சார் நீங்க போடுங்க சார். சொல்றது முன்னாடி சார் தட்டி விடல. போட வச்சா போட வச்சா. ஓ உந்துல கைப்புள்ள. அடுத்து பால். நம்ம ராஜா திறமையை காட்டுவாரு. சரி ஓகே எடுத்துக்க ராஜா. மொத பந்து எப்பவுமே ராஜா தான். தம்பி வாங்க ஃப்ரேம் இங்க வைங்க. இங்க பாருங்க. அட்ரா அட்ரா. மொத்தமாவே கீழே விழணுமா? ஏதாச்சும் ஒண்ணு கீழே வந்தா போதும். குறிப்பா தடி வேறு இப்படி நின்று ஸ்வைட்றது இதெல்லாம் இல்ல. போடு மச்சான் வராதடா. போடு போடு. அந்த பொம்மையை அடிக்காதடா மச்சான். நீ வா மச்சான். தம்பி இத பாருங்க. சார் என்ன சொல்றதுக்கு முன்னாடி சார் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஆனாச்சும் கூட அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கேயோ போறாரு. இவன் மொட்டை அடிக்க கூடாதுடா மச்சான். கூட அடிப்பாரு. எனக்கு இவன் மொட்டை அடிக்க கூடாதுடா. வாடா மச்சான். ஏய் வாடா ஒரே ஒரு பால்றா. சரி போடா. நீ ஏன் பண்ணாரா? கேமராமேன் பால் அடிக்க போறாரு.
வாய்ப்பு இல்ல. கிளாஸ் தள்ளி விட்டாச்சு. நம்பர் வைஸ் பண்ணுடா. இப்ப நான் ஒரு நம்பர் சொல்லிட்டு போடணுமா? போடு. முட்டை வராம 5 இருந்து எது வந்தாலும் ஓகேதான். கொஞ்சம் வந்துருச்சு மச்சான். தலைவர் சார் என்ன பண்றாரு நான் பாக்குறேன். முன்னாடி முட்டை போட்டது கூட பிரச்சனை இல்ல, இவன் 5 போட்டேன். முட்டை போகுது பாரு. ஐயோ சாருக்கு போச்சு. ஆட்ரிக்கு 5 வந்துச்சுன்னா லக்கு மச்சான். 10 போடு மச்சான். என் ஆசை 10 நீ போட்டு வந்து. இதுலயே தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் என்னன்னு. ஓ மை காட். போட பையன்டா வேணும்டா. வீடு வேணும்டா. கேமராமேன் வாங்க. டேய் மச்சான் ஒரு 10 போட்டுறா. ஏய் அந்த கலர் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்கிறியா? அதெல்லாம் கலர் கலரா வச்சிருக்காங்க. ஏய் இன்னொரு பால் இருக்குடா. இது சரி நீ அவனே போட்டு அவனே ஹையஸ்டா வந்தா போடா. ஓ மை காட். 20 30 40 கப்பா. இந்த கப்பா தான் பாக்குறது. 10 15 சரி ஓகே. என்னவா ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு வந்தது. ஒரு ஃபன் ஃபுல்ஃபில்லா இருந்தது. ஆமா மச்சான் என்ஜாய் பண்ணியா? சுகர் டைட்றான். போயிட்டு ஸ்வீட்டாவே சாப்பிடுறான்ப்பா. பேசலாமாப்பா? புரோட்டீன் சிக்கன் தானே புரோட்டீன் உங்களுக்கு. அது ஃப்ரைட் சிக்கன் மச்சான். 65 சாப்பிட்டா ஜிம்மு கொஞ்சம் சொல்றானா. என்ன சொல்றான்? இந்த மாதிரி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 100 கிராம் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க சொல்றானா. ஆனா இந்த பையன் என்ன பண்றான்? லெக் பீஸ் சாப்பிடுறான். லெக் பீஸ் சாப்பிடுறான். ஃப்ரைடு லெக் பீஸ். ஆமா ஃப்ரைட் சாப்பிடுறான். அதான் மாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது. ஆமா இல்லை எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடுறான். எங்க போறான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்றான்? இல்லடா நான் வந்து என்னன்னா நான் வந்து பொண்ணு கூட எல்லாம் சுத்தல, பசங்க கூட தான் சுத்துறேன். கேட்டா எங்க ஆபீஸ்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஆனா எங்க தெரியுமா இருக்கான்? வீட்டுல பத்து நாய் இதுதான் பண்ணுது. கேட்டா ஜிம்முக்கு போறான், ஒர்க் அவுட் பண்றான், கதை விடுறான். கேட்டா சுகர் டைட் அப்படி ஜிம்முக்கு டெய்லி போயிட்டு வந்தா வந்தது முடிஞ்சு. சரி இப்ப பீச் அதான் என்ன சொல்றேன், பீச்சுக்கு வந்தோம். வீடியோ முடிக்கிறோம். நல்லா பண்ணா போச்சு. இவங்க காப்பாத்துங்க தெரியாம நீங்க வந்தேன். ஆனா நல்லா ஜாலியா தான் போச்சு. வந்ததுக்கு கிடைச்சது இந்த 2 கப்பு தான். இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கப்பு வாங்கியாச்சு. சார க்ளோஸ்ல வைங்க. சார் ரொம்ப பாதிப்பா நடந்தது. இவர் ஏம் பண்ண அளவுக்கு எனக்கு என் வாழ்க்கையில இருந்து பாதி இன்னும் மோசமா அமையல. சரி பாப்போம். ஜோசியத்துல சொன்ன மாதிரி இதுக்கப்புறமாச்சு வாழ்க்கை நல்லா வாழ்க்கை மாறா அப்படின்றத எனக்கு மட்டும் சொல்ல. சாணி போட்டுருக்கு. சாணி ஓடிச்சு. முடிஞ்சிருச்சு தானே, முடிஞ்சிருச்சு தானே. எனக்கு அப்படிதான் சொல்லியே நான் கேட்டேன். ஓகே தான் தம்பி அந்த கட்டுப்பா லவ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் கேட்டேன். இதுக்காகவே நீ இதை போடுறேன். ஒரு மட்டும் ஏண்டா அவன் மண்டவாளம் தண்டவாளத்தையும் எல்லாத்தையும் இழுத்துட்ட. இதுல நீ ஊரு மட்டும் கட் பண்ணணுமா? கட் விடுங்க. என்ன பண்றோம், ஜாலியா பண்றோம். ஒரு சப்போர்ட் பண்ண இருந்தா நல்லா வரும், நம்பிக்கை இருக்கு. வருவோம் வருவோம் வருவோம்பா. எங்களுக்கும் காலம் வரும். நன்றி. இப்போட இந்த வீடியோவை வாய்ஸ்லாக எடுத்து போடுறோம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி வாய்ஸ். உங்களில் நான். நன்றி. என்னப்பா முடிச்சிடலாமா?